ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சாதத்தையும் குழம்பையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட குழந்தைக்கு நினைப்பீங்க. ஆனால் அது இல்லை, என்னோடய வீட்டுக்காருக்கு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடா வீட்டுக்காருக்கு குழம்பையும் சாதத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு சாப்பிட்ற இது வந்து நான் லஞ்சுக்கு தான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். காய் மட்டும் தனியாக வச்சுக்குவேன், சாதத்தையும் குழம்பையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்குன்னு வந்து டைமிங்லாம் கிடையாது. அவங்க 3:30 மேலே தான் வீட்டுக்கு தான் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. சரி டைம் ஆகிடுமே அப்படின்றதுக்காக வீட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னால சாப்பாடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அப்படின்னா சாப்பாடு சாம்பாரும் சாதமும் இது வந்துட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சாப்பாடை போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். சாப்பாடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்டுக்காராக வந்து ஆஃபீஸ் போகும்போது அப்படி அனுப்பணும் இப்படி அனுப்பணும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னேங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், வீட்டில் தெண்டமாக தானே இருக்கிற, அப்போ நீ வந்து மதியானம் சாப்பாடை எடுத்துகிட்டு வா, வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டார். என்னங்க ஒரு ஆசையை சொன்னதுக்கு இந்த மாதிரி அங்கே பண்ணட்டும். சரி விடுங்க, குழந்தையும் இல்லை, எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களும் 2-3 மணி ஆகிடும் வீட்டுக்கு வர. நம்மளும் சும்மா தானே இருக்கோம். வாக்கிங் மணி மெதுவாக என்ன ஒரு 10 மினிட்ஸ் வர போக ஒரு 10 நிமிஷம் வர ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ரெடி பண்ணி கிளம்பிட்டேங்க. கிளம்பும் போது நடந்துச்சு பாருங்கள் ஒரு பெரிய ஆபத்து. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த மாதிரி சாப்பாடை ரெடி பண்ணிட்டு கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டேன். கேட்டுக்கு முன்னாடி நின்ன உடனே பாருங்கள் மெயின் ரோடு இந்த பாருங்கள். இந்த கேட்டுக்கு வந்து கேட்டுக்குள்ளே நிற்காமல் வந்துட்டு காலையிலுமே வந்துட்டு ஸ்கூல் பசங்களுமே வந்து கேட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மெயினில் தாங்க நிற்க வைப்போம். அந்த மாதிரி நிற்க வைக்கும் போது பாருங்கள், வேறு இடத்துல நம்ம இடத்துல இல்லை, வேறு இடத்துல வந்துட்டு ஒரு குழந்தை வந்து தனியாக வந்து இப்படி தான் ஸ்கூலு பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கும் போல் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் நிற்கிறதுனால இந்த மரத்துக்கு பாருங்கள், இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு நாங்கள் நிற்போம். பஸ்ஸு வந்து பாருங்கள் அந்த காமன் ஸ்டோருக்கு பின்னாடி அந்த பக்கமே நிற்கும், கேட்டுக்கு முன்னாடி வராது. ஏன்னா வந்து பஸ்ஸு வந்து இந்த பக்கம் வந்து திரும்பி போகும். நேரம் வரதா இருந்தால் முன்னாடி வரும், இந்த பக்கம் அடுத்த ரோடுக்கு போகிறதுனால பின்னாடியே தள்ளி நின்றுக்குவாங்க. ஆனால் பாருங்கள் நேற்று வந்து சொல்லிட்டோம் வேணும் பஸ்ட்டாக, நாங்கள் வந்து பசங்களாம் வந்து கேட்டுக்குள்ளே தான் நிற்க வைப்போம், நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஆரன் அடிங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்டை விட்டு வந்து உள்ளே கேட்டிலேருந்து வெளியில் வருவோம். ஏன்னா பக்கத்து இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு பைக்காரங்க வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. பஸ்ஸு நம்ம ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து சிங்கில் வந்து நின்றுருக்கும்போது பேரண்ட்ஸ் யாரும் இல்லாமல். அதனால் பாருங்கள் குழந்தைகளை தனியாக பஸ்ஸுக்கு ஏற்றி விடாது. நம்மளுக்கு எத்தனை தான் வேலை இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைகளை எவ்வளோ பெரிய குழந்தையாகவே இருக்கட்டும், நம்மளுக்கு அது குழந்தைங்க தானே. அதனால் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகள் தானே நமக்கு முக்கியம், அவங்களுக்கு தானே இப்படி ஓடி ஓடி நம்ம பண்ணுறோம். அவங்களே இல்லாத போது நம்ம சம்பாரித்து என்னங்க பண்ண போகிறோம். அதனால் எல்லா குழந்தைகளையும் ஸ்கூல் பஸ்ஸில் பத்திரமா ஏற்றி விடுங்க. கூடையே வந்து அதே மாதிரி ஏற்றி விடுங்க, இறக்கி விடுங்க. ஏன்னா கூட இருக்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு சேஃப்டி. சரிங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு வழியாக நடந்து வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் 2 ரோடு இருக்கும். 2 ரோடை கிராஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. நான் வந்து சைடாக தாங்க நின்றுட்டு இருந்தேன், அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, நான் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா பைக்காரன், இது வந்து இன்றைக்கி நடந்ததில்லை, நேற்று நடந்தது. நான் அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து இந்த இடத்த காமிக்கலான்றதுக்காக வீடியோ எடுத்தேன். நேற்று இந்த மாதிரி ஓரமாக தாங்க நின்றுட்டுருக்கேன். பைக்காரங்க 2 பேரும் வந்தானுங்க, ஃபாஸ்ட்டாக வந்தானுங்க. எங்கடா இடிக்க போகிறானுங்களோ என்னமோன்னு பார்த்தா நேராக வந்து என்னை வந்து லைட்டாக இடிச்சிட்டானுங்க. நான் வந்து சைடாக தான் நினை 10 மீட்டர் கிடக்குது ரோடு. அவன் வந்து இந்த பக்கமாகவே தான் வந்து பஸ்ஸு வேணும் ஜாஸ்தி வரும்போது பார்த்துங்க, அவன் சைடாக வேகமாக வந்தவன் என்னை ஒரு இடிச்சு விட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றும் ஆகலை, எந்த இதுவுமே வந்து கீழெல்லாம் விழுகலை, லைட்டாக மட்டும் இடிச்சு விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம அவங்க வாடகை போகிறாங்க. இப்படி தாங்க உலகமே இருக்குது. இதுவே அந்த இடத்துல ஒரு குழந்தை இருந்தால் என்ன நடந்திருக்கும் பாருங்கள். குழந்தை இருந்தால் கீழே விழுந்தால் அடிபட்டிருக்கும். நம்ம கண்ணு வந்து லேசாண்டவும் விட்டுட்டோம். அதனால தான் சொல்கிறேன், குழந்தைகளை தனியாக வந்துட்டு நம்ம ரோட்டு சைடை அனுப்பாதீங்க. குழந்தைகளை நம்ம கடைக்கோ இதுக்கோ மெயினான இடத்துல குழந்தைகளை தயவு செய்து தனியாக அனுப்பாதீங்க. நம்ம தெருவோரமாக சின்ன கடையா அந்த மாதிரி கடைக்கு வேணால் குழந்தைகளை அனுப்புங்க, மெயின் ரோட்டில் வந்துட்டு அனுப்பாதீங்க. அவன் இடிச்சிட்டு போன பின்னாடி எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ரோடை வந்து கிராஸ் பண்ணவே முடியல. நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், எப்படா கிராஸ் பண்ணுறதுன்னு எனக்கு பதட்டம் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் கூட வந்து ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்தேன். பாருங்கள் ஒரு ரோடை கிராஸ் பண்ணிட்டு இன்னொரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கும் போது இவ்வளோ காரு ஸ்பைக்கு அது இதுன்னு. இந்த ஊரில் கார் தாங்க ஜாஸ்தி. நம்ம ஊரில் வந்து வீட்டுக்கு பைக் இருக்கிற மாதிரி இந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் கார் தாங்க இருக்கும். ஸ்கூல் நம்ம வந்து பைக் வந்து கம்மியாக தான் இருக்கும், கார் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் அந்த இடத்துலேயே பாருங்கள் 2 ரோட்டுக்கு நடுவுலேயே ஒரு 5 நிமிஷமாவது நின்றுருப்பேன். என்னால் கிராஸ் பண்ணால் எனக்கு வரையாக இடிச்சு போனதுனால அதனால் பயந்துக்கிட்டே நின்றுட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க கூட நின்றுட்டு இருந்தேன். அவங்க கிராஸ் பண்ணும்போது சேர்ந்தே கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் அது இருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன்.
வெயிட் பண்ணாலும் பாருங்கள் அடுத்தடுத்து கார் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற பக்கத்துலேயே தான் காரு போகுது. எனக்கு ஏற்கனவே இடித்த பயம், கார் வேறு பக்கத்தில் வருது. இங்கிட்ட ரோடு அங்கிட்ட ரோடு நடுவில் பாருங்கள், ரெண்டு இந்த மாதிரி இங்கிட்ட ரோடு நடுவில் தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிராஸ் பண்ணவும் அவங்க பின்னாடியே போயிட்டு நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஒரு வழியாக ரோடை கிராஸ் பண்ணி சாப்பாடை போய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு நடந்ததை வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு நான் ரிட்டன் வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெரியவங்க ரோடை கிராஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் நடக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளை வந்து ரோடெல்லாம் நம்ம கிராஸ் பண்ண வச்சோம்னா பாருங்கள், இந்த ஆள் பின்னாடியே பாருங்கள், இந்த ஆள் பின்னாடியே தான் நான் ரோடவே கிராஸ் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. தயவு செய்து குழந்தைகளை தனியாக ரோட்டு சைடு அனுப்பாதீங்க. பெரியவங்க நம்மளுக்கே இவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்படுது அப்படின்னா சின்ன குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்துன்னா அவங்களுக்கு வந்து பயம்ன்றதே ஒன்று இருக்காது. அதனால் குழந்தைகளை பார்த்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு காரணமே நம்ம குழந்தைங்க தான். அந்த குழந்தைகளே இல்லாத போது நம்ம சம்பாரிச்சு என்னங்க பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் நான் சாப்பாடை கொடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் மெயின் ரோடு வழியாக நான் திரும்ப போகலை. இந்த சைடு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பஸ் எதுவும் வராது, ஜாஸ்தி கம்மியாக தான் வரும். இந்த பாலத்துக்கு மேலேயும் சைட்லேயும் தான் போகும், இந்த சைடு வரும். ஆனால் இந்த சைடு வரவும் பயமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், இந்த சைடு ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெல்லியில் வந்து திருட்டு வந்து ஜாஸ்தி நடக்கும். அதுக்காக வந்துட்டு தனியாக நம்ம சிங்கிளாக நடந்துட்டு போகும் பகல் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் பயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எதுக்க வரவங்கள பார்த்தா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த பக்கம் வர்றதில்ல. அதுவே மெயின் நம்ம ஆள் நடமாட்டம் இருக்கிற சைடு போனோன்னா எல்லோரும் இருப்பாங்கன்றதுக்காக அந்த பக்கம் போகிறது. இது வந்து பாருங்கள், இந்த பாலத்துக்கு அடியில் ரொம்ப கச்சடாக இந்த மாதிரி இருக்கும். வெறும் குப்பையாக தான் அங்கே இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் மெயின் ரோட் வழியாகவே போகிறது. சரிங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.